نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. படிப்ப பிற்பாடு மக்களை கொண்டு நாம் அல்லா பக்கம் எப்படி போகும்? பத்துக்கு படிக்கணும், அப்புறம் கால்கள் பத்துல படிக்கணும், அப்புறம் 100 பத்துல படிக்கணும், அப்புறம் 100 நம்மளுக்கு 100 மேல காமிச்சது அதே பத்துக்கு படிக்கணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலாவுடைய நினைக்கிறேன் கல்மணி நாயகத்துடைய எல்லாருமே பின்பற்றணும். எல்லாம் அந்த மாதிரி அவர்கள் தியாகம் செய்து அல்லாத சொல்லி அடைந்து கொண்டாங்க. அதை கொண்டு எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு நல்ல அல்லாத சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். புதுதா சொல்லி பிரச்சனை இல்லை. ஆழ்ந்து மாசூர் வருவாங்க புதுதா போதும். அதுக்கு இறை காதல் சம்பந்தப்பட்ட போதனை, இறை காதல் நிறைய நூக்கங்கள் இருக்கு. இது எல்லாமே நம்ம விளைஞ்சி அல்லா பக்கம் போகக்கூடிய வழிமுறைகளுக்கு நாமதான் மோதி செய்யும். மோதி செய்யாமல் வெற்றி அடையும். அல்லாஹ் உடல் இருக்குதல், அல்லா உடல் இருக்குதல் என்ற பாக்கியம் எப்ப நம்ம செயல்கூட இருக்கிறோமோ அப்பதான் பாக்கியம். செயல்கூட இருந்தா தான் அல்லாஹ் உடல் இருக்குதல் என்ற பாக்கியம். அதனால்தான் செயல்கூட முக்கியத்துவம் ரொம்ப அதிகப்படியான முக்கியம். யார் தன்னுடைய செயலை அக்கை தரிசிக்கவில்லையோ அவர்கள் சிறிதல்ல. இந்த மாதிரி சேகை கொண்டுதான் அவங்க எல்லாமே கிடைக்குங்கிற எட்டுவாங்க. அதனாலதான் சேகை நெருங்கிய போடும். சேகை புரிஞ்ச வாழ்க்கையில 5 பாயிண்ட் அடிக்கடி படத்துல சொல்லியிருக்கு. அடிக்கடி ஞாபகப்படுத்த கொண்டுதான் கல்வியில அந்த நினைவு அதிகம். வாழ்க்கையில 5 வருஷம் பெருமாசம் 5 பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? அது சொன்ன சொல்லுங்க. முதல்ல வேலை மாதிரி 5 பாயிண்ட் ரொம்ப அவசியம். மக்கதான் மக்கதான் சரி மக்கள் முன்னூத்தூரம் உணவுக்கு 300 மக்கதான். 300 மக்கள் என்னங்க? फोकस ले लिया। மக்கள் செய்யணும் அப்படின்னா அந்த கொஞ்சம் பேர் செஞ்சாலே எல்லாருக்கும் சொன்னது மக்களை கட்டாயமா செய்யணும். சொன்னது மக்களை கட்டாயமா செய்யணும். ரசூலை தொடர்ந்து செஞ்சு மற்ற சுண்ணத்துகள் இங்க செய்யவும் செய்யலாம், செய்யாம வச்சுக்கோம். அதனால சுபு தொழுகை 2 சுண்ணத்து மக்கள், லோரு முன்னால பின்னால சொன்னது மக்கள் இல்லையா? மகரிபு பின்னால மக்கள் சொல்லுவே ஆகணும். இஸ்லாக்கு பின்னால 2 சொன்னது மக்கள். முதல் சொன்னது மக்களா இல்லை. தொழுவும் செய்யலாம், தொழாமே வச்சுக்கலாம். தொழுவது ரசூலுல்லாஹ்வுடைய முன் மாதிரியாக உது எடுக்கும் போது சொல்லி உது எடுக்க போறோம். ரசூலுல்லாஹ் உதுவுக்கு ஆரம்பிக்கும் என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லி ஆரம்பிக்கும். இதென்ன ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். வலைகளை எடுத்துட்டு போங்க சுன்னத். பெருமாள் வலைகாலால பெருமாட்டம் சுன்னத். ரசூலுல்லாஹ் என்னென்ன செஞ்சார்களோ அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளைஞ்சி செய்யறதை கொண்டுதான் நமக்கு அல்லாஹ்வோட நெருக்கம் வரும்.
கல்மணி நான் என்ன சொல்றாங்க சல்லல்லாஹு சொல்லம், முதல்ல உங்க குழந்தைகளுக்கு என்னுடைய மகப்பத்தை உண்டாக்குங்க, என்னுடைய மகப்பத்தை உண்டாக்கும், எல்லாம் என் சங்கிலியுடைய மகப்பத்தை உண்டாக்கும். மூன்றாவது தான் குரான். முதல் குரான் ஓதுங்கன்னு சொல்லல, சொல்லல சொல்லுவோம்னு சொல்லல, என்ன சொன்னாங்க? என்னுடைய மகப்பத்தை உண்டாக்கும். எல்லா சந்ததிகளுடைய மகப்பத், கல்மணி நாயகத்துடைய சந்ததிகள், அவளியாக்கள் நான்காக்கள் பூரா சந்ததிகள், அவன் குடும்பத்தார்கள் சந்ததிக்கும், சேகுமார்களா குடும்பத்தார்கள், அதோடைய மகப்பத்தை உண்டாக்கும். மூன்றாவதாக நீங்க குரான் ஒதுக்கணும். மூணாவது சொல்லணும் குரான். ஒரு மகான் சொல்றாரு, அவர் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நீங்க முகமது ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் தான் வரணும். முகமது ரசூலுல்லாஹ் லா இலாஹா அப்படிதானே வரணும். லா இலாஹா இல்லல்லாஹ் ஏன் வந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறேன். ஏன் அல்லாஹ் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து முகமது ரசூலுல்லாஹ்வுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்றியே, முகமது ரசூலுல்லாஹ் முந்தி வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் பின்னால வரணும், ஏன் முந்தி லா இலாஹா இல்லல்லாஹ் வந்துச்சு? அதுக்கு அல்லாஹ் டைம் பதில் வந்துச்சு அவருக்கு. லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னாங்க பாவங்கள் மன்னிக்கப்படுதா இல்லையா? லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி உன் பாவங்களை மன்னித்து முகமது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படி அவர் சொல்றாரு. அல்லாஹ் பதில் வந்துச்சு எனக்கு. இல்லை வந்துச்சு முகமது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு உது வேணும்பா, என் பாவத்தோடு இருக்கிற லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி உன் பாவத்தை போக்கி விட்டு முகமது ரசூலுல்லாஹ் சொல்லு. அப்ப அந்த அளவுக்கு முகமது கல்மணி நாயகத்துடைய உயர்வு பல இடங்களுக்கு சல்லல்லாஹு என்ன பண்ணலாம், என்ன பின்தொடருங்க, நான் என்ன செய்யறேன்னா செய்யுங்க. அதான் அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, முன்கொண்டும் குறிக்கோளாக கத்தபீரும் இதெல்லாம் நமக்கு குர்ஆனுடைய ஆயாத்து ஹதீஸுடைய கூற்று அமைக்கிறது. கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்னலாம் சொன்னார்களோ செய்தார்களோ அதை செய்வதை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கங்கள், கல்மணி நாயகத்துடைய நெருக்கங்களுக்காலே அல்லாஹ். அதனால்தான் சேகுமார்களை அதிகமாக நீங்க உள்படுத்தக்கூடிய நோக்கமே என்ன கேட்டா, கல்மணி நாயகத்துடைய பரிபூர்ணமான நிலையிலே சேகுமார் இருக்கும். கல்மணி நாயகத்தை பெற்றுக் கொண்டவர்கள், கல்மணி நாயகத்தை இருக்கக்கூடியவர்கள். உதய சதி பத்தி சொல்றாங்க பாருங்க, ரொம்ப உயர்வானதுனால நமக்கு அந்த அளவுக்கு விளக்கம் தெரியல. பின்னாடி நம்ம ஓதுவாங்க, வாரம் ஓதுறது. அந்த ஊர்ல நம்ம சர்க்கார் விஷயம் அதிகத்து கொள்வோம், மாசு கொண்டு துர்கா பஞ்சி நம்மளும் வைக்கணும்னு நினைச்சால பரவாயில்ல எல்லாம் தொடர்ந்து வைக்கணும், மாறி மாறி மாசு ஓட்டிட்டு தொடர்ந்து, அதாவது தொடர்ந்து செய்து இருக்கு. இப்ப தஸ்கீர் நப்சுல பாடம் என்னங்க, நப்சுடைய தீங்குகள் என்ன சொன்னா, நீ எதை உன்னுடைய கல்வால நினைத்து கொண்டே இருக்கிறாயோ செய்து கொண்டே இருக்கிறாயோ அதே நப்சு பிடிச்சி, நப்சு வந்து அதை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அது பழக்கமாக போயிடும், அதோட நீங்கவும் முடியும். நப்சுடைய வேலை என்ன உங்களுக்கு வந்திருக்கோம்னா, அல்லாத சொல்லுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல அந்த நப்சு என்ன செய்யும், பழக்கப்படுத்தி கொண்டு அதிலேயே ஊறிடும். அப்படின்னு அவரும் நம்ம சாதாரணமா பார்க்கலாம், பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து 2 வயசு வரைக்கும் பிள்ளை தாய் பால் கொடுக்கணும் இல்லையா, அது போல நம்மளே வழக்கட்டமா நிப்பாட்டிக்கலாமா இல்லையா? நிப்பாட்டலாமா என்ன தெரியுமா, பெரிய பிள்ளைய போய் பால் கொடுக்கணும், அம்மா பால். நப்சுடைய தீங்கு சொல்லலாம். ஆமா, அந்த அளவுக்கு நப்சு வந்து மருந்து பிடிக்கும். அந்த நப்சை பரிசுத்தப்படுத்தி, இப்ப நப்சு என்ன மருந்து பிடிக்குது, இப்போ நமக்கெல்லாம் குளிர்பாபம் தருகிட்டே இருக்குல்ல, நீ அப்படி நவர மாட்டேங்க. லவலத்துக்கள் 5 பேர் செஞ்சா கூட அதுபோல வெளியே ஓடிடுச்சு. நான் சொல்றேன், நப்சுவோட வேலையே அதான். எதையுமே அல்லாவுக்கும் அல்லாத சொல்லுக்கு மாறு செய்ய நினைக்கிறாய் அதே பற்றி பிடிக்கும். சைத்தானோட வேலை என்ன, தூண்டிட்டே இருக்கும். நப்சோட வேலை என்ன, தூண்டுதலே செய்யாமல் நம்ம ஓய் நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். எந்த ஒன்றை பழக்கப்படுத்திக் கொண்டோமோ அதே திரும்ப திரும்ப நம்ம செய்யக்கூடிய பாக்கியம் இல்லையா? ஹைரான செயலும் சரி அல்லது ஹைர் அல்லாத செயல்களும் சரி, நிறைய பேர் மாட்டிகள் பிடிக்கிறாங்க. எதுல
குடிக்காரங்க குடி விட முடியல. என்ன காரணம் கேட்டா நப்சுடைய ஆதிக்கம். பழம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதோட நவரும். அதே மாதிரி எல்லா பழக்கமும் அப்படித்தான். பழக்கத்தோட அடிப்படையில் நம்ம என்ன செய்யும், ஆதிக்கத்தில் தான். இப்போ எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, காலேஜ் டீ குடிக்கும், மாற்ற முடியுது. அப்படியே ஆதிக்கத்தில் இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு பழக்கத்துல மாட்டிக்கிட்டு. இதுதான் நப்சுடைய விலங்க. இல்ல நப்சை என்ன செய்யணும், அல்லாஹ் தாலாவுக்கு பக்கம் திரும்பக்கூடிய வழிமுறைகளை பயன்படுத்தும். அதை பயிற்சி செய்வதை கொண்டு அதை என்ன செய்யும், அல்லாவுடன் அவரோடு நம்ம அதாவது சொன்னாங்க, ராஜ்யத்தும் அருமையா 10 கோடி இபாதி 10 காணிலான நப்சு. நல்லா சொல்லிருக்காங்க. நான் கட்சிக்கு என்ன சொல்றான், என்னை ஏற்றுக்கொண்ட நப்சே, ராஜியா மருமையா, என்னை ஏற்றுக்கொண்ட நப்சே, நான் உன்னை புரிந்து கொண்ட நப்சே, என்னுடைய தர்பாருக்கு வந்துரு, எனக்கு இணக்கமான சுருக்கத்துக்கு வந்துரு என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க குர்ஆன். பெரும்பாலும் என்ன செய்யறாங்கல்ல, விளக்கம் இல்லாததுனால மையத்து குளிப்பாட்டும் போதும் ஓதுறாங்க, இறந்து போனோம் ஓதுறாங்க. ராஜ்யத்து மருமையா 10 கோடி இபாதி 10 கோடி நிறைய ஓது. அந்த அளவுக்கு நப்சோடைய தீங்குகள் நம்மளே ஆக்கிரமிச்சு மோட்டல் பிடிக்கும். நப்சோடைய நுணுக்கம் நிறைய இருக்கு. விநாயகம் 32 வருஷ காலங்கள் காற்றில் இருந்து நப்சை பரிசுத்தப்படுத்தலாம். விநாயகம் 32 வருஷம் நப்சு அடங்கி போச்சு. இதுதான் நப்சு உடல் சும்மா விடல. நப்சு சைத்தான் சும்மா விட மாட்டோம். நிறைய தன்னுடைய முருகர்கள் கூட போயிட்டு இருக்க ஒரு காற்றுல அசரீதி வந்துச்சு. அப்துல் காதரு, உங்களுடைய விவாதத்தை நாங்க மெச்சணும், எங்கிருந்து உங்களுக்கு சரியத்து கிடையாது என்று சத்தம் வருது. நான் நல்லா பேசுகிறேன் சொல்றோம், நான் நல்லா பேசுறேன், இல்லையோ சரியத்து ஒன்றும் கிடையாது சொல்றாங்க. உடனே வளாகவுல வளா போச்சு எல்லா பிள்ளை மர்தூத் சைத்தான், இன்னும் வழிகளை விடமாட்டியா, என்ன வழிகளுக்கு விடுன்னு சொல்றான். எதனால சொன்னாங்க, நம்மள என்ன செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஈடுபாடுகள் அவங்களுக்கெல்லாம் பெரிய மகான்கள் தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் சொன்னா, காதரு இந்த வழியிலே உங்களை வந்து நீங்க வழிகெடுக்க முடியல, உங்களோட அறிவை கொண்டு நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு. அப்ப சொல்றாங்க, அறிவு கட்டவனே எனக்கு வேலை அறிவு அல்ல என்னை தப்பிக்க வைத்தான். அதுலேயும் ஒரு நுணுக்கமா, அல்ல என்னை தப்பிக்க வைத்தான். அந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் நப்சுல தான் நம்புவார். அது நப்சோடு நீங்கிறதுக்காக தான் ரொம்ப முயற்சி செய்யறான். நப்சுடைய தீங்குகள் நப்சு, அதாவது வந்து நப்சுடைய முதல் ஆரம்பம் என்ன நப்சுன்னா, நப்சே அம்மார், அப்புறம் லவாம், அப்புறம் மொழிஜீதா, அதுபாடு முத்மாயின், ராஜியா மல்லிகா காமியா. முதல் நப்சுக்கு பாருங்க, அதை பத்தி பேச வேண்டியது. ரெண்டாவது அல்லாவே மறந்து தீங்கிலேயே கலக்கும். ரெண்டாவது நப்சு என்ன செய்யும், நல்லா தொழுவணும், அது நம்ம வந்து மிக தொழில் கொஞ்சம் மாற்றங்கள், இன்னும் கொஞ்சம் அடுத்த நப்சு என்ன செய்யும், நல்லா பக்கம் போகக்கூடிய ஒரு நிலையில கேட்டுங்க. நாலாவது கொஞ்சம் கொஞ்சமா அது பக்குவப்பட்டு அல்லாஹ்வுக்கு வாப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆசை வரும். அஞ்சாவது நப்சு என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடும். ஆறாவது நப்சு முற்றிலும் அல்லாஹ் வழிபட்டு நடக்கும். ஏழாவது நப்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியே அது வழிபடும். நப்சு நப்சுடைய பாடங்கள் தான் ரொம்ப முக்கியமா சொல்றோம். கழிக்கக்கூடிய வழிமுறைகள்ல நப்சு ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆசைகள், ஆசை பேராசையா போறது நப்சு தான். ஆசைப்பட்டதான் செய்யணும், ஆசைப்படணும். ஆசை பேராசையா போனா என்ன ஆகும், அல்லாஹ்வுடைய தூரம் மக்கள் அல்லாஹ் தாலாவே ஒரு அலட்சியம் ஏற்பட்டு போயிடும்.
இப்ப அதான் சொல்றாங்க எல்லாரும், நான் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தக்காத்து கொடுக்குறோம், அஞ்சு செய்யறோம், என்ன செய்யறோம், மேமச்சமா ஒரு செய்ய தேவையில்லை எங்களுக்கு. நாங்க சொல்றதுக்கு போயிடுவோம். அதே மாதிரிதான் பெரும்பாலான மக்கள் சொல்றாங்க, அது மாதிரி செய்யறாங்க. இப்ப சேதும் ரசூலுடைய முக்கியங்கள்ல மஹப்பத்தே ரசூல் தான் நமக்கு வாழ்க்கையில். அதான் மகான்கள் சொல்லி தம்பிட்டே இருக்காங்க. நம்ம ஆராய்ச்சி பண்ண அவசியமே கிடையாது. மகான்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி முடிவுக்கு வந்துட்டோம். குரு நாயகம், கௌசபா, தலைபாச நாயகம், அஜிமின் நாயகம், ஏழாவது ரூபி அமைச்சொல்ல பெரிய பெரிய மகான்கள்லாம் இறை ஞானத்துல மூழ்கிட்டான். அவங்களாம் ஆராய்ச்சி பண்ணாம நம்ம போட்டு ஆராய்ச்சி பண்ண போனோம். அதனால தஸ்கத்து நப்சு அந்த வல்பம். அதே போல கல்வியை பரிசுத்தப்படுத்துவது, மூன்றாவது ரூகை பரிசுத்தப்படுத்துவது. நூறு இருக்கு, நூறு கழுதாவுடைய நூறை கொண்டுதான் நாம் எதுவுமே நல்லா படைச்சிருக்கோம். அதுக்காக என்ன சொன்னாங்க, கல்வி நாயக்கல் என்னுடைய நூலை படைக்கவில்லை என்றால் எல்லாம் துணியா படைச்சிருக்கோம். நம்ம துணியா படைக்க நாடிதான் அல்லாஹ் கல்வி நாயத்துடைய நூலையே படைக்கலாம். ஏன்னா பல தடவை அந்த அளவுக்கு ஈடுபாடுகள் ஏற்படும் போதுதான் நமக்கு அல்லாவே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் இருக்கு பாருங்க, அல்லாஹ் தாலா அளவே முன்னோக்கி செஞ்சுட்டே இருக்கிறோம். அல்லாவே நேசிக்கிறோம். அல்லாஹ் நம்மை நேசிக்காதவர் நம்ம கல்விக்குள்ள அல்லாவுடைய மகப்பத்தை நினைக்க. அல்லாஹ் நம்மை நேசிக்காதவர், அதுக்கு என்ன ஒரே சற்புங்க, கல்வி நாயகத்துடைய வழிமுறை தான் முக்கியம். வழிமுறையை கொண்டுதான் அல்லாவுடைய நேசம் நமக்கு. எவ்வளவு இஹ்லாஸ், எவ்வளவு இஹ்லாஸ் இருக்கு ஒவ்வொரு மகான்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். உமர் காலத்துல ஒரு யகூதியை கொள்வதற்காக கட்டி எடுத்து குத்த போறோம். யகூதியை காரிய மூஞ்சி எடுத்து குத்தோம். அமர்நாயத்துடைய மூஞ்சி குத்த கையை போனவங்க கையை விட்டுட்டோம், குத்தல. அப்ப கேட்டான், கையை வாங்கின கையை நிப்பாட்டினீங்கன்னு கேட்டேன். நான் அல்லாவுக்கு அவனை குத்தான்னு நினைச்சேன். இந்த காரி துப்புனில என் கோவம் வந்து அந்த கோவத்தோட கூட்டினா என் நப்சுக்கான குத்துன மாதிரி ஆயிடும். அதனால அவளை தவிர்த்துக்கிட்டேன். ஒரு வழியை பார்த்துடும், குத்தாம உழவும் மாட்டான். நம்ம அவங்களோட நப்சு எப்படி எப்படி எதிர்நோக்குது, இதில் அல்லாவோட பொருட்கள். ஒரு மகானம் ரூபா கேட்கிறார், ஒரு வெளியூருக்கு போல. அப்ப ட்ரெயின் வந்துருக்கு. ட்ரெயின் போய் ஒன்னும் பிடிக்க முடியாது. அடுத்து ரூபா கேட்டாங்க, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நிப்பாட்டி இருக்கு, நான் போய் சேர்றேன். நல்லா ட்ரெயின் நிப்பாட்டி ஓடி போய் ட்ரெயின் ஏறி. அப்ப ட்ரெயின் நின்றதுனால அங்க உள்ள ரயில்ல உள்ள மக்கள்லாம் கஷ்டப்படுறான். ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருந்தா வேர்க்கமா செய்ய பிள்ளைன்னு அழுவுது, என்ன செய்யுது. அப்ப நினைச்சாங்க, என் ஒருவனுக்காக ட்ரெயினில் இவ்வளவு பேர் கஷ்டப்படுத்திட்டேன். அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, பாதுகாத்தெல்லாம் தோணும். பெருவுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நல்லாவே கிடைப்பான். சந்தேகமே கிடையாது. எல்லா மகங்களும் யோகிக்க முடியும். பெருவுடைய கஷ்டம் எப்ப அந்த மாதிரி நினைப்பான், பெரிய கஷ்டத்தை தன் கஷ்டம் எப்ப நினைப்பான், எல்லாத்தையும் ஹக்க பார்க்கணும். அக்கை பார்க்காதவரை அவனும் எல்லாத்தையும் நேசிக்கவே முடியும். அக்கை பார்த்தாதான் நேசிப்பான். அப்பதான் அந்த எண்ணமே வரும். நம்மள ஹசது போறாம எப்ப போகும், ஹசது பொறாம வஞ்சகம் சூடு புறதான் எப்ப போகும். நீ வஸ்துக்கள் அல்லாஹ்வை பார்க்காதவரை போகும். முனாஃபிக்கு தானே என்ன, முனாஃபிக்கான வாழ்க்கை, முனாஃபிக் விட்டு நீங்கள் நம்ம வாழ்க்கை போனா முனாஃபிக்கா தான் இருக்கு. அது விளங்காததுனால நம்ம செய்யலை, வேற ஒண்ணு. ஆசை இருக்கிற அளவுக்கு நம்ம வழக்க போல மகான்கள் அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். முனாஃபிக்கு தனமான சரீரத்துல ஹகீகத்துல மாதிப்பத்து தௌஹீத் எல்லாத்துலயும் முனாஃபிக்கு. தௌஹீத் பக்கம் போகக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றாதவர். சிறுக்கெல்லாம் எல்லாம் கூப்பிடனால வழங்குதா இல்லை, சிறுக்கு கூப்பிள் வழங்கணும், தத்துவ தௌஹீத் வழங்கணும். முனாஃபிக்குன்னா என்ன, உங்களை பார்த்து நான் சிரிக்கிறது கல்வில
உங்களுக்கு இருக்கு. வாயில ஒண்ணு, கல்வில ஒண்ணு. அதான் வாழ்க்கையில பெரும்பாலான மக்கள் செய்யறாங்க. அவுளியாக்கள் மகான்களை தவிர நமக்கு மகான் நினைக்கிறாங்க, போக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்லுகிறாயோ அதை கல்வில கொண்டு வாப்பாங்க. இந்த கல்வில என்ன நினைக்கிறதோ வாயால சொல்லுவோம். கல்வில ஒண்ணு வாயில ஒண்ணு வச்சுட்டாங்க. முன்னாடித்தனமா இருக்காங்க. அனானியத்து எப்ப போகும்? சொல்லுங்க. அனானியத்து எப்ப போகுமா? அகங்காரம் சொல்றாங்க. அகங்காரம் அனானியத்து எல்லாம் ஒண்ணு. எப்ப போகும்? நம்மளுடைய அணாவே அல்லாவுடைய அணா. அல்லாவுடைய அணா ஆக்குறதுக்கு எவ்வளவு பேர் பயிற்சி வேணும் தெரியுமா? நம்மளுடைய அணா நான் சொல்றேன் இல்லையா, அந்த நான் அல்லாவுடைய நானா போகாத வரையிலும் நாம் அல்லாஹ்வுத்தாலாவை பெற்றுக்கொள்ளவும். அதுக்கு அவனுதான் இவ்வளவு பயிற்சி. கண்ம நியாயத்துல வாழ்க்கை முறை பின்பற்றக்கூடிய முக்கியமான காரணம் என்ன சொன்னா, நம்மளுடைய நான் அவனுடைய நானாக போவது கொண்டான பயிற்சி. எந்த ஒரு மனிதனுக்கு பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக பார்க்கிறானோ அவன் தான் வெற்றி பெறுவான். அதனாலதான் அப்பதான் வரும் உங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு இறக்கப்படுதல், அவங்களுக்கு உதவி செய்தல், எல்லாமே அப்பதான் வரும். எல்லாம் அல்லாஹ்வுடைய சிபத்துகள். கல்வி நாயகத்துல வாழ்க்கையும் பண்ணி எல்லா கருணையாளர் சிபத்து நம்மள வரும். சர்க்கார் சொல்லுவாங்க, டெய்லி பயிற்சி செய்யணும். எப்படி பயிற்சி செய்யுது? நான் ஹயாத்தா இருக்கிறேன், அல்லாவோட ஹயாத்தை கொண்டு இன்னைக்கு பயிற்சி செய்யுங்க. நாளைக்கு செய்யுங்க, நான் பழையனா இருக்கிறேன், அல்லாவோட இருமை கொண்டு நான் ஆலிமா தெரிகிறேன். நான் ஆலிமாக ஹயாத்த முதல்ல உள்ளது, ஆலிமா இருக்கிறேன், அல்லாஹ் ஆலிமானவன், நான் மழையனா இருக்கிறேன். ஆலிமோட சிப்பத்தை என்னைக்கே தாகிராகுது, நான் ஆலிமா தெரிகிறேன். நீ ஒரு நாளைக்கு செய்யணும். இந்த மாதிரி 7 நாள் தொடர்ந்து செய்யணும். மறுபடியும் ரிப்பீட் பண்ணு. பயிற்சி அதுக்காக நம்ம சொல்ல கொடுப்போம். அவங்க கூட அடிக்கடி நடக்க போறது. நடந்து போகும்போது சொல்லுவாங்க, ஒரு எடுத்து அல்லாஹூ அல்லா அல்லாஹூ அல்லா அல்லாஹூ அல்லா. பயிற்சி அல்லாஹ் அதுக்கு கல்வி வைப்பாங்க. இது எல்லாமே பயிற்சி முறையில நம்ம புரிதல்களை அல்லா பக்கம் திருப்ப கொண்டு வழி கொடுத்துருக்கோம். அதனால்தான் சுகபத்தை ரொம்ப அவசியம். எதுக்குன்னு கேட்டு சொன்னா, இந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம் அல்லா பக்கம் போகக்கூடிய முன்னேற்ற பாதையில போகணும். இப்ப சேவல சுகபத்தி இல்லைன்னு சொன்னா அவர்கள் அல்லாஹ்வுத்தாலாவை பெற்றுக்கொள்ளவே முடியும். அல்லாஹ் சொல்லுதான் குர்ஆன் சொல்லுதாங்கிறான் இல்லையா, யாய் வல்லதீன ஆமனு இத்தகுல்லா வகூனு மஅஸ்-ஸாலிஹீன். தக்வா செய்யுங்க, ஈமான் உள்ளவர்கள் நீங்க தக்வா செய்யுங்க. தக்வா செஞ்சாலும் என்ன செய்யுங்க, அவுலியாக்கள் கூட இருங்க. அப்பதான் தக்வாவே அதாவது பிரயோஜனம் கொடுக்கும். மஅஸ்-ஸாலிஹீன் அல்லாஹ் சொல்லுதாங்கிறான் இல்லையா, குர்ஆன் இன்னொரு ஆயத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. ஐயஹதி அல்லாஹு வஹுவல் முஹ்ததி வலன் தஜித லஹு வலியன். யாருக்கு அல்லாஹ்வுத்தாலா நேர வழி காட்ட நாடவில்லையோ அவர்கள் வழி காட்டக்கூடிய முர்ஷித் சேகுமார்களை பெற்றுக்கொள்ள மாட்டார். நிறைய ஆயத்துகள் மா அசாப மின் முஸீபத்தின் இல்லாஹி யஹ்திஹில்லாஹ் வமன் யுமினு பில்லாஹி பியதிஹி கல்பஹு. யாருடைய கல்வில ஈமான் நிறைஞ்சிருக்கிறதோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பொருட்படுத்த மாட்டார். ஈமான் நன்றி. ஒட்டுமொத்தமான செய்தி என்னங்க, எது நிகழ்தோ அல்லாஹ்விலே நிகழும், நிகழ்ந்ததோ அல்லாஹ் கொண்டு நிகழ்ந்தது. எது நிகழுமோ அல்லாஹ் கொண்டு தான் நிகழும், எந்த சந்தேகமும் கிடையாது. இதை நாம் சதா உள்வாங்கி பயிற்சி செய்யாத வரையிலும் நம்ம கல்விகளில் அமைதியே வரும். அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ளும் அடையாளம் என்ன? அல்லாஹ்வை பெற்றுக்கொண்டோம் என்பது அடையாளம் என்ன? கல்வியில் அமைதி சந்தோஷம்.
இது இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பெற்றுக்கிட்டேன். இது இல்லைன்னு சொன்னா நீ அல்லாவே பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் நமக்கு சுயமா வற்புறுத்துறோம். அதிகமா ஞாபகம் திக்ர் செய்யுங்க, திக்ர் செய்யுங்க, திக்ர் செய்யுங்க. திக்ர்னா என்னங்க? அல்லாவோட ஞாபகத்தை கொண்டு வாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் அல்லாஹ் சின்ன செய்வாங்க. சிந்தனை செய்து அல்லாஹ் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கான முயற்சிகளை தான் நம்ம சேர்ந்து இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் 2 வாரம் 2 தடவை சொல்லக்கூடிய நோக்கம் என்னங்க? 1 முதல் கொள்ளுகின்ற கல்வி அல்லாஹ் பக்கம் திருப்பக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சி இல்லைன்னு சொன்னா நம்ம கல்வி அல்லாஹ் பக்கம் போவோம். நான் தொழுகிறேன், நோம்பு வைக்கிறேன், இதெல்லாம் சும்மா நம்ம ஏமாத்திக்கிட்டு பயிற்சி தான் வெற்றி பெறவே முடியும். நீ விளங்காம எப்படி பயிற்சி செய்வீங்க? இது விளங்கணுமா இல்லையா? பயிற்சி செய்யணும், அதை உணரணும், ஏத்துக்கணும். கடவுள் அமைதி சந்தோஷம் எல்லாம் நமக்கு வரும். அதுக்காக செய்த மக்கள் பாடுபட்டு இருக்கோம். அது கட்டாயமா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். தாசர்கால் ஹைதராபாத்ல இருந்து குலோஜிக்கு வருவோம். ஏன் கடவுள் அல்லா பக்கத்துல போகக்கூடிய பயிற்சி சொல்லி சொல்லி பயிற்சி. கேரளாவுக்கு போவாங்க மாசத்துக்கு ஒரு ட்ரிப்புக்கு. ஆயிரக்கணக்கான மொழிகள் கேரளா தாசர்கால் போவாங்க. ஆயகுடிக்கு போவாங்க, சென்னைக்கு போவாங்க. ஒரு கூட ஏன் அலைகிறாங்க? கல்வியில் அல்லாவுடைய மரபத்தை உண்டாது. அல்லா கேட்பாங்கல்ல, உனக்கு எலும்பு இருப்பான கொடுத்தானே என்ன செஞ்ச? அதுக்காக போதும் செய்யறாங்க. காபாக்கெல்லாம் ஈமான் பெற்றுக்கொண்டது சும்மா வீட்டில் உட்காந்துருக்கு. ஊரா போய் அவங்க படத்திருந்தாங்க தான் இன்னைக்கு 300 கோடி பேர் வச்சாமல் காபாக்களுடைய தியாகம் கல்வியினை பரப்புவதற்காக எவ்வளவு தியாகம். அவன் வாழ்க்கை முறை பாருங்க, எவ்வளவு பேர் சைதியா இருக்கான் தீனுக்காக. பிள்ளையார் நாயகர் சிரமத்தை பாருங்க. எதற்காக? ஈமானை தெளிவுபடுத்துவதற்காக. நம்ம ஈமான என்ன செய்யணும்? ஆயா உட்காந்து ஏற்கனவே சொன்னா எல்லா பத்தி பேசிட்டு. நமக்கு ஆசிரியர்காரெல்லாம் வந்து ஹைதராபாத்துக்கு போகும்போது சாப்பாடை பத்தி எப்பவும் கவலையே பட மாட்டேன். நான் கூட இருந்து பார்த்தேன் அண்ணன். எங்க அண்ணன் மெட்ராஸ் போயிருந்தார், கல்வி சர்க்கார். 40 நாள் தங்கியிருந்தேன். என் போன் போடுவார், எப்ப கொஞ்சம் காசு கொண்டு வாப்பா, சொல்லலாம் காசு இல்லப்பா. அடிக்கடி போய் கல்வி சாப்பிட்டு தந்துடும் அண்ணன் கூட. காலை போய் வாய்ப்பு வந்துடுவான், ராத்திரி தங்க மாட்டோம். அப்ப சோறு வாங்கிறதுக்கு என்ன செய்வாங்க? கீழே நிற்பாங்க, தட்டை தூக்கி 7 kg மாதிரி முறிவுகள், பணக்கார முறிவுகள்லாம் அது இருக்கும். சோறாக்கி போடுவாங்க. லங்கர் பேர் இல்லாம லங்கர் சோறு வச்சு பருப்பானம்லாம் ஊற்றுவாங்க. அந்த பருப்பானத்துல ஒரு கல்லுலாம் இருக்கும். கல்லு பார்த்தா பருப்பானம் காய்ச்சிருந்தது, அப்படியே அடி கொட்ட வேண்டியது. அப்ப கல்லுலாம் பாயில பட்டு அண்ணன் வந்து அழுகுறாரு. ராஜா மாதிரி வாழ்ந்து கருத்தாவும் கல்லுலாம் கழிக்க முடியாது இருக்கும். பருப்புல குறை சொல்ல முடியாது. சேவோட வீட்டுல எல்லாம் பருப்புல கல்லு கிடக்கு சொல்ல முடியாது. வாயை பத்தி சாப்பிடும். தேர்தல் வாழ்க்கையில அதெல்லாம் நிறைய ஆதாரங்கள் நடக்கும். இதெல்லாம் செஞ்சு அவர்கள் ஓரளவுக்கு வெற்றி பெற்றார்கள். நாம அல்லாஹ்வுடைய பதில வெற்றி பெறுவதற்காக வேண்டிதான் இப்படி தொடர்ச்சியாக மகிழ்ச்சி நடத்தி இருக்கிற காரணம், நம்ம கல்வி துனியாவுடைய ஆசையிலேருந்து பேராசையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் பக்கம் திருப்பக்கூடிய பயிற்சி முறையை கொண்டுதான் வெற்றி பெறும். அதுக்காண்டி அல்லாஹ் தாலா நமக்கு நிறைய தகுதி செஞ்சுட்டு இருக்கிறான். சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் தாலா நமக்கு நல்ல நசீவு. என்ன காரணம்? எப்போ வேணாலும் எங்க வேணாலும் போகணும், தடையே கிடையாது. வேலை ஒண்ணு தடையா இருக்கு எல்லாத்துக்கும், பெரும்பாலான மக்கள் இந்த வேலையை உண்டாக்கக்கூடிய நிர்பந்தப்படுத்தி கவர்மெண்ட் என்ன செய்து நிறைய ஓவர் டைத்தை கொடுத்து அவங்களை அங்கங்க போகலாம் தடுத்து. அது கவர்மெண்ட் பாலிசி. அப்படி அது இருந்தாலும் நம்ம என்ன நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் ரசூலுக்காக, வாழ்க்கையில அமைதி அடைவதற்காக, கபரை விசாலமாக்குவதற்காக, கேள்வி கணக்கு சுருக்கம் போக்குவதற்காக, சித்திக்கும் சோதாக்களுடைய கூட்டத்தில் எடுத்துக்கொள்வதற்காக, கல்வி நியாயத்துடைய சபாத்துக்காக, அல்லாஹ்வுடைய தரிசனத்துக்காக நம்ம சுற்றியாகும். அதுதான் வழியே கிடையாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் விட்டுட்டு இருக்கலாம். நிறைய கொடுப்பான்னு ஈடுபடுடைய காலமெல்லாம் அல்லாஹ் வெற்றி கொடுப்பான்னு எது நிகழ்ந்தாலும் கல்வியில
அமைதி வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட வாய்க்கால நம்ம பெற்று